பலமுறை பூமியிலே வாழுகிற பொழுது அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்றோ, தொடர்ந்து அநேகர் அவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலை சார்ந்தே, அதனுடைய நம்பிக்கையை சார்ந்தே நாம் தியானிக்க இருக்கிறோம். அது 2 பார்வையிலே நாம் அவைகளை பார்க்க முடியும். முதலாவது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம். ஏசாயா 43 10ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது, ஏசாயா 43:10, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் நானே அவர் என்றும் நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை அப்படின்னு வாசிக்கிறோம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரேல் மக்களை குறித்து பேசுகிற பொழுது தேவன் சொல்லுகிற அந்த வாசகத்தையே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஏசாயா 43:12 வாசிக்கிற பொழுது, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய வல்லமைகளை, அவருடைய செயல்களை கண்ணார பார்த்திருக்கிறாங்க. அவர்களை வேதாகமம் சொல்லுகிறது சாட்சிகள் என்று சொல்லுகிறது. இஸ்ரேல் மக்கள் ஹஸ் பிசிக்கலி விட்னஸ்ட் இல்லையா? எகிப்தில் சேர்ந்த 10 வாதைகளை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை எவனமாய் நடத்தினார் என்பதெல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அப்போ இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிற பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அது சொல்றார் 12 வாசிக்கும் பொழுது, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், அதனால நீங்க என்னுடைய சாட்சிகள் அப்படின்னு சொல்றார். இப்படி சொன்ன தேவன் பல சமயங்களில், இன்னைக்கு கூட நாங்க பல சமயங்களில் ஒரு எல்லா இடங்கள்லையும் இருக்கிற ஒரு வழக்கம், நாம தேவனுக்கு சாட்சியா இருப்போம், நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருப்போம். ஒருவேளை ஆராதனையில் ஒரு பங்காகவே சாட்சி கொடுத்தல் ஒரு பங்காகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கேள்வி, மனிதன் தேவனுக்கு சாட்சியாக முடியுமா? நாம் தேவனுக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? நாம் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு தேவன் செய்தவைகளை நாம் என்ன கண்ணார பார்த்துருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் இதை மக்கள் பகிர்ந்து கொள்ளும்போது தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்க முடியும். ஆனால் மனிதன் பகிர்ந்து கொள்கிற எல்லா நன்மைகளும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது மாறுபட்டு பேசுவதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் பல சமயங்களில் பார்க்கிற பொழுது ஒரு வேலை நமக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒரு வேலை, ஒரு எந்த வேலை வேணா இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு வேலையாக இருக்கலாம். நம்ம உடனே என்ன பண்ணுவோங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லுவோம் இல்லையா? நான் எதிரே பார்க்கல, எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு, இப்படிப்பட்ட பெரிய கம்பெனியில் எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி அது மக்கள் ஒரு சாட்சியாக சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஒரு 6 மாதம் கழிஞ்சு சொல்லுவாங்க, என்னத்த வேலை இது, இதெல்லாம் ஒரு வேலையா? இதுக்கு முன்னாடி இருந்த வேலையே பரவாயில்லையா இருந்துச்சு, தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன். அப்போது 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்னது, இப்போ என்ன வார்த்தை என்னது? மனிதன் கொடுக்குற சாட்சிகள் எப்பொழுதுமே மாறுபட்டு கொண்டே இருக்கும். திருமணம் ஆகிற பொழுது இல்லையா, தப்பா நினைச்சிக்காதீங்க இல்லையா, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். திருமணம் ஆகிற பொழுது எல்லா மணப்பெண்ணும் சொல்லுவாங்க, எனக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு கணவர் கிடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படி அருமையான ஒரு குடும்பம் கிடைச்சிருக்குது, இப்படிப்பட்ட ஒரு மாமியார், இப்படிப்பட்ட மாமனாரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மாதம் கழிஞ்சு சொல்லுவாங்க, ஐயோ இவங்க கூடலாம் போராடுறதுக்கு. அப்போ பாருங்க, நம்முடைய சாட்சிகள் மாறுபடுகிறது. மனுஷன் சொல்ற சாட்சி எப்படி இருக்குதுங்க, இட் இஸ் நாட் ஃபர்ம், மாறக்கூடாதுல்ல. ஒரு சாட்சி சொன்னால் எப்படி மாறும்?
மாறக்கூடாதுல்ல. எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, மாமியார் என்னதுங்க சாட்சி சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் வழக்கங்கள் இருக்குது, சபையில் சொல்லுவாங்க. என்னை மகளை போல எனக்கு ஒரு மகள் இல்லாத குறை என்னதுங்க தீர்த்துட்டாங்கன்னா நிறைய பேசுவாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிஞ்சு ஐயோ பெரிய அடங்காப்பிடையர் இருந்துங்க கட்டி வச்சுட்டேன் இல்லையா? அப்போ என்னன்னா, மனிதன் சொல்லுகிற சாட்சியில ஒரு உண்மை இல்லை, கரெக்டுதானேங்க? அது ஏதோ அந்த டைம்ல ஒரு எமோஷன்ல சொல்லப்படுகிற ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிறது, எந்த நன்மையா இருந்தாலும் சரி. இப்போ இதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? அப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி மகிமைப்பட்டுச்சு, அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் அப்போ கொடுத்த தேவனை நாம தூஷிக்கிறோமா? அப்போ நம்முடைய நிலையில நம்ம ஸ்திரமா இருக்கிறோமா? இல்லை இல்லையா? அப்போ அடிப்படையாக நாம் சொல்லுகிற பொழுது சாட்சினா என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்படுகிற சாட்சினா புரிஞ்சுக்கணும். உலகத்திலே சாட்சி அப்படிதான். திருமணம் ஆகிற பொழுதும் சரி உங்க எல்லாருக்கும் என்னதுங்க, there will be விட்னஸ் இல்லையா? திருமணத்தின் போது சாட்சிக்கு எழுத்து போடுவாங்க. சாட்சி அப்படின்னு சொன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கணும், அந்த சம்பவத்திற்கு சாட்சி. சம்பவம் நடந்திருந்தா தான் சாட்சி, சம்பவம் நடக்கலன்னா சாட்சி கிடையாது. ரெண்டாவது, அந்த சாட்சி எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் பர்சன் கிடையாது, செகண்ட் பர்சன் கிடையாது இல்லையா? ஆல்வேஸ் தேர்ட் பர்சன் இல்லையா? மணமகனும் மணமகளும் சாட்சிகளாக முடியாது. சாட்சி என்பவர் தேர்ட் பர்சன். வீடு வாங்குறோம், நிலம் வாங்குறோம், நிலம் விற்கிறோம், பையர் செல்லர், தேர்ட் பர்சன் தான் விட்னஸ். இவங்க வாங்கினாங்க, சாட்சி. கரெக்டா? வேதம் அப்படிதான் சொல்லுது இல்லையா? பழைய ஏற்பாடு முழுவதுமாக என்னதுங்க அப்படிதான் கையாளப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு நம்ம வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களுக்கும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். அந்த சாட்சியுடைய நோக்கம் என்னன்னா, ஊர்ஜிதப்படுத்துவது, இதுதான் நடந்திருக்குது என்பதை அறிவுறுத்துவது. கரெக்டு தானே? நாங்க பார்த்தோம், இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நாங்க சாட்சி. நாங்க பார்த்தோம், இவர் நிலம் வித்தாரு, இவர் நிலம் வாங்கினாரு, இவ்வளவு ரூபாய்க்கு வித்தாங்க, நாங்க சாட்சி. அப்போ சாட்சி எப்பொழுதுமே இட் இஸ் நாட் அபவுட் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆர் செகண்ட் பர்சன், இட் இஸ் ஆல்வேஸ் தேர்ட் பர்சன். இன்னைக்கு பல சமயங்களில் மக்கள் சாட்சி சொல்கிறது என்ன பண்றாங்க, நான் முன்னாடி அப்படி இருந்தேன், இப்போ நான் இப்படி மாறிட்டேன். முன்னாடி அப்படி இருந்தேன் என்பதற்கு சாட்சி வேணும், பின்னாடி இப்படி மாறிட்டேன்றதுக்கு சாட்சி வேணும். அதை நானே சொல்ல முடியாது. ஒருவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா யார்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணுங்க? அவங்க வீட்டில் தான் கேட்கணும். எப்படி பிரதர் சொல்றாரு சாட்சி கரெக்டு தானா, வீட்டம்மா சொல்றாங்களே கரெக்டு தானா இல்லையா? சாட்சி அப்படின்னு எப்பொழுதுமே எனக்கு நானே சொல்லிக் கொள்வது கிடையாது. நமக்கு நாமே சாட்சி சொல்லிக் கொள்ள முடியுமா? இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும், பூமியிலே வாழுகிற பொழுது அவரை விட நாம் மேலானவர்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 5:31. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது யாருங்க? இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா? என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தா அந்த சாட்சி என்ன கிடையாதுங்க, உண்மை கிடையாது. சாட்சி இஸ் ஆல்வேஸ் இருந்துங்க தேர்ட் பர்சன். நான் முன்னாடி இப்படி இருந்தேன், இப்ப மாறிட்டேன். இப்ப மாறிட்டேன்னு யார் சொல்லுங்க? அடுத்த ஆள் சொல்லணும், நானே சொல்லக்கூடாது. முன்னாடி நான் அப்படி இருந்தேன், என்னுடைய செய்கை அப்படி இருந்துச்சு இல்லையா? சம்படி ஹஸ் டு அட்டஸ்ட். உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கும்போது என்னதுங்க, இன்னைக்கெல்லாம் செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்துருச்சு. ஒரு காலத்தில் அப்படி கிடையாதுங்க. எல்லா என்னதுங்க இன்னைக்கும் ரொம்ப முக்கியமான இடங்கள் அதை வச்சிருக்காங்க இல்லையா? சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டுங்க வெரிஃபைடு அட்டஸ்டட் பை என்னதுங்க தேர்ட் பர்சன் இல்லையா? அதாவது கெசட் ஆஃபீஸர் இருந்துங்க சைன் பண்ணுவாங்க, கிரீனிக்குங்க சைன் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் நான் பார்த்தேன், இது ஒரிஜினலு, இது ஜெராக்ஸு அப்படின்றதுங்க சர்டிஃபை பண்ணுவாங்க. சர்டிஃபிகேஷன் இஸ் ஆல்வேஸ் இருந்துங்க செல்ஃப் கிடையாது இல்லையா? அப்போ எப்பொழுதுமே நம்ம கவனிக்க வேண்டியது, வேதத்தில் சாட்சி இருக்குதா? வேதத்தில் சாட்சி இருக்குது, நம்ம அதை பார்க்க போறோம். ஆனால் இன்னைக்கு பொதுவாக சமுதாயத்தில் ஒரு சாட்சி பேசப்படுகிறது. என்ன சாட்சி பேசப்படுகிறதுனா, என்னை குறித்து நானே பேசுவது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு,
என்னை குறித்து நானே பேசினால் அந்த சாட்சி என்னதுங்க, மெய்யா இராது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் எல்லாத்துக்கும் சாட்சி தேவையா? எல்லாத்துக்கும் சாட்சி தேவை. உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். உபாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகம புஸ்தகம், the book of Deuteronomy chapter 19 verse 15. ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். ஒரு சாட்சி வச்சு கூட நீங்க என்னதுங்க தீர்ப்பு சொல்லக்கூடாது. சாட்சின்னு சொன்னா என்னதுங்க, மினிமம் 2, 3 என்னதுங்க, 3 இருக்கலாம் ஊர்ஜிதப்படுவதற்காக. அப்போ இது வேதாகமம் ரொம்ப தெளிவா பேசுகிறது. ஆமா, சில விஷயங்களுக்கு சாட்சி என்னதுங்க தேவை இல்லையா? யாத்திராகம புஸ்தகத்தில் இல்ல எண்ணாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எண்ணாகமம் 35ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 35, the book of Numbers chapter 35:30, 35:30, எண்ணாகமம் 35:30. எவனாகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்குமூலத்தின்படியே அந்த கொலைபாதகனை கொலை செய்ய கடவர்கள். ஒரே சாட்சியை கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யலாகாது. அப்போ ஒரு கொலை பண்ணிட்டானுங்க, நம்ம சொல்றோம் ஐ விட்னஸ் இல்லையா? அப்போ சொல்றாரு, அந்த ஐ விட்னஸ் கூட ஒரு ஆள் இருக்கக்கூடாது, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்க வேண்டும். அப்போ சாட்சின்னு சொன்னா அது தேர்ட் பர்சனா இருக்கணும், நானே சொல்லக்கூடாது. இரண்டாவது, அந்த சாட்சி ஒரு ஆள் சொல்லக்கூடாது, குறைஞ்சது 2 பேர் சொல்லணும். அதனால தான் நம்ம என்னதுங்க இன்னைக்கு ஆன் டாக்குமெண்டட் ஆன் எல்லா டாக்குமெண்ட்ஸுக்கும் we have என்னதுங்க மினிமம் 2 witnesses ஃபார் என்னதுங்க எனி அக்ரிமெண்ட் ஃபார் எனி கவனன்ட். செய்து கொள்கிற எல்லா உடன்படிக்கைக்கும் எல்லா விதமான அக்ரிமெண்ட்டுக்கும் குறைஞ்சது என்னதுங்க 2 சாட்சி பண்றாங்க இருக்கிறாங்க. ஏன்னா அது தட் இஸ் டிஃபைன்ட் பை தி வேர்ட் ஆஃப் காட். இங்க இருந்தா என்னதுங்க எல்லா சட்டங்களும் போச்சு. இதெல்லாம் சாட்சிகள் வேதாகமம் என்னதுங்க இல்லையா? எப்படி என்னதுங்க மக்களால் என்னதுங்க பார்க்கப்படுகிறது என்று சொல்லி இல்லையா? ஆமா. அப்போ நாம் கவனிக்க வேண்டியது, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் அந்த சாட்சி என்னதுங்க மெய்யாய் இராது. சரி, அப்போ சாட்சி கொடுக்கலாமா? இப்போ சாட்சி இருக்குதா அப்படின்னா எப்படி நம்முடைய சாட்சி இருக்கணும்? நம்முடைய சாட்சி எப்படி இருக்கணும்? வாயில சொல்ற சாட்சியா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நாம் ஒரு சாட்சியா இருக்க முடியுமானா, சாட்சி சொல்றது கிடையாது, நாம் சாட்சியாய் வாழ்வது. நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கணும். மெய்யாகவே இவர்கள் தேவனுடைய குமாரன் என்று மற்றவங்க சொல்லணும். உங்களுக்கு தெரியும், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்றும் என்னதுங்க அவன் எஜமான் கண்டு. யார் விட்னஸ் பண்றா? இவன் கூட தேவன் இருக்கிறார். நான் சொல்லிக்கிறது கிடையாது, ஏன் கூட தேவன் இருக்கிறார், ஏன் கூட தேவன் இருக்கிறார் இல்லையா? நம்ம சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்களா? ஏன்னா அந்த செயல், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை இல்லையா, நம்முடைய வெளிச்சம். பிலிப்பியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். 28ல நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. அப்போ நம்முடைய செயல் தான் எப்படி இருக்குதுங்க சாட்சியா இருக்கணும். 27 படிக்கும்போது நாம் மீண்டும் பார்க்கும்போது 27 நாம் வாசிக்கும் போது பாருங்க, ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை தான் எப்படி இருக்கணுங்க சாட்சியா இருக்கணும். வாயில என்ன வேணாலும் பேசலாம், கேட்டுதுங்க. வாயில இருந்துங்க, காதுல என்ன பண்ணலாங்க இல்லையா? ஒரு பாடல் கூட இருக்குது இல்லையா, பாரதியார், தேன் வந்து பாயிற மாதிரி என்ன பண்ணலாங்க பேசலாம்.
ஆனால் நடக்கை எப்படி இருக்குது? நம்முடைய நடக்கை என்னதுங்க? ரொம்ப கவனமானதுங்க, பார்க்கப்படுகிறது. அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிக்கிற போது 15ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16, பிலிப்பியர் 2:15-16. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தோட நினைத்து சுத்தமானத்தோட கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினால் இந்த அறிவிக்கிறார்கள். கண்டினியூ பண்ணலாம். 2:15, பிலிப்பியர் 2:15-16. இதையும் நம்ம சொல்லும்போது இதை சொல்றாரு, சாட்சியா தான் சொல்றாரு. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமிற்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அப்போ வேதம் உண்மையிலேயே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு என்ன சாட்சி அப்படின்னு சொன்னா, நம்முடைய வெளிச்சம், நம்முடைய செய்கை தான் சாட்சி. நான் சொல்ற வார்த்தை கிடையாதுங்க, இல்லையா? ஏன்னா என்னுடைய வார்த்தை முன்னாடி ஒரு விதமா இருக்கு, பின்னாடி ஒரு விதமா இருக்குது. ஒரே மாதிரி நான் பேச மாட்டேன், இல்லையா? ஆமா, முன்னாடி அப்படி பேசினேன், இப்போ இப்படி பேசுறேன், இல்லையா? மனுஷனுடைய வார்த்தை அப்படித்தானே இருக்குது, எல்லாருடைய வார்த்தையும் அப்படித்தானே இருக்குது. இதுல ஏதாவது மாறுபட்டு இருக்குதா? யாரையெல்லாம் நம்ம நல்லவர்கள்னு சொல்றோமோ அவங்களாம் கெட்டவர்கள்னு சொல்லுவோம். யாரெல்லாம் நம்ம கெட்டவர்கள்னு சொல்லுவோமோ அவங்களாம் நல்லவர்கள்னு சொல்லுவோம். முன்னாடி எப்படி பேசுனே, டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுவோம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் பேசுவோம். அப்போ நம்முடைய சாட்சி இல்லைங்க, நான் தேவனுக்கு தாங்க சாட்சி சொல்றேன், தேவனுடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மைகளுக்கு நான் சாட்சி சொல்லக்கூடாதா அப்படின்னா, அவர் சொல்றாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 5 தான், யோவான் 5:34, யோவான் 5:34, நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. இருக்குதான் பாருங்க, நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. இது வேதவசனம் தான் சொல்லுது, நம்ம சொல்லல. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நாம் தேவனுக்கு சாட்சி கொடுக்கிற அளவுக்குன்னுதுங்க நம்ம யார் கிடையாதுங்க. நான் சொன்னாலும் சொல்லாட்டினதுங்க கர்த்தர் நல்லவர் தான், கரெக்டுதானே? நான் சொல்லனா அவர் கெட்டவர் ஆயிடுவாரா? இல்ல, நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் என் கர்த்தர் நல்லவர் தான். என்னுடைய செயல் தான் தீர்மானிக்கணும். ஆமாமா, இவங்க தேவனுடைய பிள்ளைங்க அப்படின்னு நம்முடைய செய்கையினால மகிமை பண்ணோம். 1 பேதுருல வாசிக்கிறோம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். தெளிவா இருக்கான்னு பாருங்க. சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்ம என்ன சொல்றோம்? நாம் தேவனுடைய மகிமைக்காக தான் நம்ம சொல்றோம். தேவனுடைய மகிமைக்காக வாயில சொல்றது கிடையாது. தேவனுடைய மகிமைக்காக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கிறதா? வேதாகம் நம்முடைய வாழ்க்கை தான் சாட்சி என்று சொல்லுகிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, தீத்து 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாமலும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. இப்போ நம்முடைய எதிராளி நம்மளை குற்றம் பிடிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. இவங்க நல்லா பேசுவாங்க, ஆனா பாருங்க வாழ்க்கையை போய் பாருங்க, வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பேர் பல டைம் பேசுவோம் இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்க, பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெஸ்யூம்லாம் நல்லா ரெடி பண்ணி பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. வேலைக்கு போகும்போது தடவுவாங்க, ரைட்டா? அப்போ என்னன்னா, இல்லை வாயில பேசுறது கிடையாதுங்க நம்முடைய வாழ்க்கை, இல்லையா? நம்மளை குறித்து நம்முடையவர்கள் என்ன சாட்சி சொல்வார்கள்? ஒரு கணவனை பற்றி ஒரு மனைவி கிட்ட கேட்டால் மனைவி சொல்லணும், ஒரு மனைவியை பற்றி கணவன்கிட்ட கேட்டால் கணவன் சொல்லணும், இல்லையா? பெற்றோர்களை பற்றி பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், பிள்ளைகள்கிட்ட கேட்டுதுங்க பெற்றோர்கள்ட்ட கேட்கணும். மாறி மாறி கேட்டால் என்ன ஆகும்? எல்லாமே 0 தான், நெகட்டிவ்ல தான் போகும்.
கரெக்டுதானே? அப்ப என்ன நம்ம பண்ணுதுங்க சாட்சி? வாயில பேசுறதா சாட்சி? வாயில பேசுற எல்லா சாட்சியும் மாத்தி மாத்தி பேசுறோமே, எந்த சாட்சியும் உருப்படியா பேசுறது கிடையாது. கரெக்டுதானே? ஏதாவது உருப்படியா பேசுமா சொல்லுங்க? அப்போ பூமிக்குரிய வகையில நாம் என்ன பேசினாலும் இல்ல பாருங்க, நம்ம குடுக்கிற பொருளுக்காக பேசுறோம். ஆண்டவர் என்னதுங்க, கர்த்தர் எனக்கு இது குடுத்தார்ன்னு. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி மூச்சை இழுத்து இழுத்து விடுறோம். எவ்வளோ ஸ்தோத்திரம் சொல்லணும், எவ்வளோ சாட்சியா இருக்கணும், எவ்வளோ நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் என்னங்க இத்தனை முறை மூச்சை இழுத்து இழுத்து விட்டேன் சொல்லணுமா இல்லையா? அதை விட ஒரு பெரிய சாட்சி நம்ம என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது என்னதுங்க, அவர் நம்ம கொடுத்ததுங்க தயவு. அதை விட ஒரு பெரிய சாட்சி நமக்கு என்னதுங்க? ஆனா நம்ம என்ன கொடுப்போம், என்ன சொல்லுவோங்க? பூமிக்குரிய வகையில ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சா அதை மாத்திரம் சாட்சியா சொல்லுவோம். இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது என்னதுங்க, பெரிய சாட்சி. அது நமக்கு பெருசா தோணாது. எது நமக்கு பெருசா தோணாது? நாம் ஜீவனோடு இருப்பது பெரிய சாட்சியா தோணாது. அதை விட ஒரு பெரிய சாட்சி ஒண்ணுமே கிடையாது. அதாவது வசனம் சொல்லுகிறது, ஒரு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இல்லையா? யாராவது இந்த ஜீவனை திரும்பி கொண்டு வர முடியுமாங்க? யாராவது கொண்டு வர முடியுமா? இல்லையா? இல்ல. அதை விட ஒரு பெரிய சாட்சி இருக்குதா? தேவன் நமக்கு செய்யற நன்மை இருக்குதா? ஏன்னா நம்ம பூமிக்குரிய வகையில ஒரு பொருளை நீங்க ஒரு சாட்சியா சொன்னீங்கன்னா, அநேக இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அவங்க சொல்லுவாங்களா இல்லையா? எனக்கு தேவன் கொடுத்தாருன்னு சொன்னா அவன் சொல்லுவான், எனக்கு என்னதுங்க அப்படின்னு சொல்லுவான். கரெக்டுதானே? அப்ப அதுல என்ன சாட்சி? நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கிறதா? தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 9 இருந்து வாசிக்கிற பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 9 இருந்து 12 வரைக்கும். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 9 இருந்து 12 வரைக்கும் நாம் வாசிக்கிற பொழுது, ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. 11 பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுவதாவது, நம்முடைய மாறி போச்சு இல்லையா? ஆமா, 1 தெசலோனிக்கேயர் 1:9 இருக்கணும், மாறி போச்சு இல்லையா? ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் மரித்தோர்ந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கு நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிகருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து என்ன பண்றாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சாட்சி கொடுக்கிறார். கரெக்டா? அப்போ யார் சாட்சி கொடுக்குறாங்கன்னா, தேர்ட் பர்சன் தான் கொடுக்குறாங்க. நம்முடைய செய்கைகளை குறித்து, நம்முடைய நடக்கைகளை குறித்து, நம்முடைய விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய சாட்சி சொல்லப்படுகிறதா? தனிப்பட்ட மனுஷனுடைய சாட்சி சொல்லப்படுகிறது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தனிப்பட்ட முறையில் சாட்சி சொல்லப்படுகிறதா? நான் அதையும் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. 3 யோவான்ல வாசிக்கலாம் பாருங்க. 3 யோவான் 3ஆம் வசனத்துல, 3 யோவான் 3ஆம் வசனம், சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். யாரை குறித்து? யோவான் சொல்றாரு, காயோ குறித்து பேசுறார். 1ஆம் வசனத்துல காயஸ் குறித்து பேசுறார் இல்லையா? மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுறதாவது. அப்பா சகோதரர்லாம் வந்தாங்க, உன்னை குறித்து சொன்னாங்க. இது நல்லா பாருங்க, இந்த சாட்சி ஆராதனையோட ஒரு பாகம் அல்ல. இது ஒரு மனுஷனுடைய என்னதுங்க, ஒரு மக்கள் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிருக்கிறாங்க. அங்க வந்து காயு அவங்கள நல்லா விசாரிச்சிருக்கிறாரு. அந்த விசாரிப்பு என்னதுங்க யோவானுக்கு சொல்லப்படுகிறது. சகோதரர் சொன்னாங்க, உண்மையிலேயே அவர் நல்லா இருக்கிறாரு, நல்ல உண்மையா இருக்கிறாரு. மீண்டும் படிக்கிறேன் பாருங்க. 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் இல்லையா? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. எது சந்தோஷம்? சத்தியம் பேசுறதுல இல்ல,
சத்தியத்தின்படி வாழறதுல என்னதுங்க சந்தோஷம் இல்லையா? 5:6 வாசிக்கிற பொழுது தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும். சபைக்கு முன்பாக என்னதுங்க சாட்சி சொன்னாங்க. அதாவது போயிட்டு வந்தாங்க, என்னதுங்க காயு வீட்டுக்கு என்னதுங்க போயிட்டு வராங்க. அவருடைய உபசரணையும் அவர் எந்த அளவுக்கு சத்தியத்தில் நடக்கிறார் என்பதையும் குறித்து என்னதுங்க அவங்க என்னதுங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சபைக்கு. ரிப்போர்ட்டிங் டு தி சர்ச் இருந்துங்க ஆல்வேஸ் இருந்துச்சு. யாரை குறித்து? காயு அங்க இல்ல, காயு வந்த இடத்துல இல்ல, காயு வேற இடத்துல இருக்கிறாரு. நாங்க போயிட்டு வந்தோம், அவர் இப்படி இருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுத்தாங்க இல்லையா? கீழே வாசிக்கும் போது அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து 6ஆம் வசனம், அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிபட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். அப்போ வேதம் சொல்லுது, ஒருவருடைய செய்கையை குறித்து இன்னொரு இடத்துங்க சாட்சி கொடுத்தாங்க. சபையில சாட்சி சொன்னாங்களா? சபையில சாட்சி சொன்னாங்க. நாட் ஆன் வர்ஷிப் கான்டெக்ஸ்ட், ரிப்போர்ட்டிங். போயிட்டு வராங்க, சாட்சி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு நபர் இல்லையா? ஆமா, 12ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது 12ஆம் வசனம், இப்ப யோவான் சொல்றாரு, தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். தேமேத்ரியை குறித்து பேசுகிற பொழுது என்ன சொல்றாருங்க? அவன் நற்சாட்சி பெற்றவன் இல்லையா? நாங்க சாட்சி கொடுக்கிறோம். அப்ப நல்லா பாருங்க, வேதத்துல சாட்சி இருக்குதா? இருக்குது. சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கல, வேற ஒருத்தவங்க அவங்களுடைய நடக்கையை குறித்து நம்ம சொன்னாங்க. தேவனை குறித்து நம்ம என்ன சொல்ல முடியுங்க இல்லையா? தேவனைக்கு நம்ம சாட்சியா வாழணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை என்னதுங்க சாட்சியா வாழல இல்லையா? அப்படின்னா என்னதுங்க இல்லை, அது பல இடங்கள் நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிற பொழுது பாருங்க, 10ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நபர் தான். எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்பாக இந்த வாசகம் பேசப்படுகிறது இல்லையா? என்ன வாசகம் பேசப்படுகிறதுனா, இந்த சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்பட போகிறது என்று பேசுறார். அங்க படிச்சுட்டு வரலாமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். ரைட்டா? இந்த சாட்சி குறித்து நம்ம படிக்க போறோம் அடுத்த தொடர்ச்சியா. ரைட்டா? இங்க சொல்றாரு, எப்படி போகுதுன்னா சத்தியம் எருசலேம்ல, அப்புறம் யூதேயா, அப்புறம் சமாரியா, அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம். 4 வகையில. ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எருசலேம்ல போச்சு, அடுத்தது யூதேயால போச்சு, 8ஆம் அதிகாரத்தில் நீங்க சமாரியாவுக்கு போகுது இல்லையா? 10ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் நீங்க புறஜாதி கிட்ட போகுது. கொர்னலியோ என்கிறதான இருந்துங்க புறஜாதி. ஃபர்ஸ்ட் கொர்னலியோ என்கிற புறஜாதி கிட்ட போகுது. யார் வேணாலும் இருந்திருக்கலாம்ல இல்லையா? இப்படி கூட யோசிக்கலாம் இல்லையா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அந்த கன்னிகை யாராவது இருந்திருக்கலாம். ஆனால் அதை தெரிந்து கொண்டவர்கள் யாருங்க? மரியாள் அந்த பாத்திரமாய் வாழ்ந்தாங்க. அதனால் தேவனை தெரிந்து கொண்டார். அதே மாதிரிதான் ஒரு புறஜாதி முதலா கிறிஸ்துக்குள்ள வரணும், யார் வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் கொர்னலியோ செலக்ட் பண்ணப்படுகிறார். ஏன் கொர்னலியோ செலக்ட் பண்ணப்படுகிறார்? கவனிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 22ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது 22ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்களால் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவனுமாகிய கொர்னலியோ என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து. நல்ல கொர்னலியோவை குறித்து சொல்லுகிற பொழுது யூதர் எல்லாரும் சொல்றாங்க, அவர் யாருங்க? நல்லவர் என்று சொல். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இப்ப நம்மளை பத்தி சுத்தி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க?
நம்மளை பற்றி நம்ம வேலை ஸ்தல இடத்துல சில டைம் இப்படி கேட்டிருப்பாங்க. எப்போ கேட்டிருப்பாங்க? கல்யாண சமயத்தில் கேட்பாங்க இல்லையா? இந்த மாறி மாறி விசாரிப்பாங்களே. இப்போ ட்ரெண்டு மாறி போச்சு இல்லையா? மாறி மாறி விசாரிப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல பையன் எப்படி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் வந்து கேட்பாங்க, பையன் எப்படி, பொண்ணு எப்படி, என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. மற்றவங்க தான் அதுதான் சாட்சியில. ஏன் பொண்ணு கொடுக்குறாங்க, என் பொண்ணு எடுக்க போகிறாங்க, கவனமாக இருக்கணும்ல. இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க அந்த காலத்தில். கருதுன அப்போ சமுதாயத்தில் நல்லவர் என்று சாட்சி பெற்றிருந்தார்கள். அதனால தான் அந்த வாய்ப்பு இருந்துங்க அவர் கொடுக்கப்பட்டது. இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் கிட்ட நம்மளை பற்றி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சாட்சி சொல்லுவாங்க நம்மளை பற்றி? அவங்களுக்கு தான் தெரியும். கருதுன சோம்பேறி, அதெல்லாம் உருப்படாது, வாயை திறந்தா போய் பேசும், என்ன கோவம் வரும் தெரியுமா? ரைட்டா? என்ன வேணாலும் சொல்லலாம். கரெக்டா? நம்மளை பற்றி சொல்லும்போது கொர்நேலியு சொன்னது போல அப்படி சொல்ல முடியுமா? அனனியாவை பற்றி சொல்லும்போது கூட 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம், ஆமாம், அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். பவுலுக்கு போய் டீச் பண்ணாரே அனனியா, அவர் யாரு? அவரு சமுதாயத்தில் எப்படி இருந்துங்க? நல்லவர் என்று பெயர் பெற்றிருந்தார். கேள்வி என்னன்னா, சாட்சி யார் சொல்லணுங்க? நம்மளை சுற்றி இருக்கவங்க சொல்லணும். என்னை குறித்து நானே சொன்னால் என்னுடைய சாட்சி என்னதுங்க? மெய்யா இராது. கரெக்டுதானே? ஒருவரை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் யாரை கேட்கணுங்க? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடினா யாரை கேட்கணுங்க? அம்மா கிட்ட கேட்கணும். ஏன்னா தங்களை முழுமையாக வெளிப்படுத்துகிற இடம் என்னதுங்க? தாய் தான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னதுங்க? தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிற இடம் என்னதுங்க? மனைவி தான். கரெக்டுதானே? அப்போ நம்முடைய குடும்பத்தார் நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்க? நம்முடைய உறவுகள் நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்க? நம்மை சுற்றி இருக்கிற அயலக்கத்தார் நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்க? நம் வேலை ஸ்தலத்தில் நம்ம எப்படி சாட்சி சொல்லப்படுவோம் இல்லையா? நம்முடைய சபையில் இல்லையா பரஸ்பரம் நம்மளை பற்றி கேட்டாங்க, விசாரிக்கிறாங்க அப்படின்னா நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் சாட்சி. அப்போ நம்ம சாட்சியாய் வாழுகிறோமா? சாட்சி சொல்வது இல்லை, சாட்சியாய் வாழுகிறோமா? வேதத்தில் சாட்சி இருக்குதா? இருக்குது. சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி சொன்னது கிடையாது, வேறொருவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து படிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. இன்னும் சாட்சி கொடுத்துருங்க, நாம் படிக்க வேண்டியிருக்குது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.